ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு இண்டெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற 2 இண்டெக்ஸ் தெரியும். அதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது போக இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்போ லான்ச் ஆகுது, என்னென்ன கான்ஸ்டியூன்ஸு, அதோட லாட் சைஸு, இது எல்லாமே பார்க்க போகிறோம், ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா மூவ்மெண்ட் இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ $100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் வந்துட்டு அதிகமாக மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட thousands of crores இருக்கும் அந்த அமௌண்ட். ஸோ அவங்களோட டேட்டா என்ன சொல்லுது, அவங்க எதில் மெயினாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 48% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ $100 ஓவரால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் $48 கிட்டத்தட்ட நமக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்னால் உங்களுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வரும், பேங்க்ஸு, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி வட்டிக்கு விடுற கம்பெனி, இந்த மாதிரி நிறையா மணி ரிலேட்டட் கம்பெனிஸ், மணியில் எந்தெந்த கம்பெனிஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ, மணி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக உங்களுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, அதில் 35% பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸில் 35% இப்போ ரீசெண்டாக இல்லை, ஃபஸ்ட்லேருந்து இப்போ லாஸ்ட் 6 மந்த் டேட்டா இல்லை, இப்போ இன்வெஸ்ட் பண்ணினது 48% ஃபினான்ஷியல் சர்வீஸில். ஆனால் அவங்களோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அசெட்ஸ் கஸ்டடியில் பார்த்திங்கன்னா 35% ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்குது ஃபஸ்ட்லேருந்தே, ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு பெரிய செக்டர்னு என்எஸ்சியை முடிவு பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு டிரைவ் இது கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நார்மலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் நமக்கு இப்போதைக்கு இருக்குது. இப்போது அடிஷ்னலாக அந்த இண்டெக்ஸும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மெயினான இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்ன இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நியூ இண்டெக்ஸ் பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோட அஜெண்டா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்க, யார் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு என்எஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் தான் நம்ம வந்துட்டு ட்ரேடிங்லாம், செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் என்எஸ்சி தான் பண்ணுவாங்க. அடுத்து செபி கிட்ட தான் அப்ரூவல் வாங்குவாங்க. செபி தான் வந்துட்டு ஒரு முக்கியமான பாடி, அதாவது இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்லாம் கவர்ன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா செபி, அதுதான் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்ககிட்ட தான் அப்ரூவல் வாங்கி இதை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. நிஃப்டி பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க்கு, உங்களுக்கு லோ ரிவார்டு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு. நல்லா ஒரு நாளையே 1000 பாயிண்ட்ஸ் போகும், நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இடையில இருக்கும், நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இடையில இருக்கும். அதோட பீட்டா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்போ இருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 11, இன்னும் நமக்கு கரெக்டாக 1 மந்த் இருக்குது. இன்றைக்கி 14th டிசம்பர், ஜனவரி 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன், இருந்தாலும் இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் என்னென்ன, எங்கேருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணுறாங்க, எந்தெந்த செக்டரில் இருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் செக்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஹவுசிங், அதாவது வீட்டு லோன்லாம் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ், அந்த மாதிரி வேரியஸ் செக்டர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இதோட கோரிலேஷன் பார்த்திங்கன்னா நிஃப்டி கோரிலேஷன் அது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வித் நிஃப்டி இண்டெக்ஸு. அடுத்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.99% இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆனுவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த செக்டரில் என்னென்ன கம்பெனிஸ் வருது அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரோட இது நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 14,184, அதுதான் இப்போ ப்ரைஸ். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு 30,700 இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 அந்த ரேஞ்ச், 14,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆர்இசி, பிஎஃப்சி, ஸ்ட்ராட்ஸ்ஃபின், ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், லொம்பார்ட், ஐசிஐசிஐ பேங்க்கு, சோழமண்டலம் ஃபினான்ஸு, ஸ்டேட் பேங்க், ஒரு 20 கம்பெனி இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸு, மஹேந்திரா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், கோட்டாக் பேங்க்,
பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் எல்லாமே மேக்ஸிமம் வந்துடுது. ஹவுசிங் ஹெச்டிஎஃப்சி நம்ம லோனெல்லாம் வாங்குறோம்ல இந்த கம்பெனியில் தான். அடுத்து பெல், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ஸ், ஸோ இந்த எல்லா கம்பெனியும் இதை கான்ஸ்டியூண்ட் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா 30 ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும், இந்த சைடு 30 வித் இன்டர்வல்ஸ் ஆஃப் 100. ஸ்டாக் அந்த லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 40. நிஃப்டிக்கு 75, பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு 20 தெரியும், 25, இதுக்கு வந்துட்டு 40 அந்த ரேஞ்சில் இருக்கும் மூணுக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஃபினான்ஷியல் சர்வீஸில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸே பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு இந்த செக்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இதுக்கு ஒரு தனி டெரிவேட்டிவ் கொண்டு வந்துடலாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி, 7 கன்சிக்யூட்டிவ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் த மந்த்லி எக்ஸ்பைரி, 3 மந்த்லி எக்ஸ்பைரி எப்பவுமே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி டீட்டெயில்ஸு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கோர்ஸ் வாங்கிக்கலாம், powerpangu.com. ஸோ தேங்க்யூ, பபாய்.